வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நடுவீதியில் தாறுமாறாக வாகனம் செலுத்திய நபர்கள், வைரலான காணொலியால் சிக்கிய இருவர். பெண்ணிடம் தங்கச்சங்கிலி அறுத்து சென்ற இளைஞர் போலீசாரிடம் ஒப்படைப்பு, மடக்கி பிடித்த நபருக்கு பாராட்டு. யாழில் இரு பூசாரிகளுக்கிடையே மோதல், ஒருவர் வெட்டிப் படுகொலை. வெற்றிலை மன்றபடி பான் வண்டியினை செலுத்தி சென்றவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. பாடசாலை நீர்த்தாங்கி சரிந்து வீழ்ந்ததில் 5 மாணவர்கள் காயம். இலங்கை தேசிய மருத்துவமனையில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட எம்ஆர்ஐ இயந்திரம். கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின்பாஸ் குணவர்த்தனவுக்கு நீதிமன்றின் உத்தரவு. போர் நிறுத்தம் என்ற பேச்சிற்கே இடமில்லை, ஈரானின் அதிரடி அறிவிப்பு. எரிபொருள் விலைகளில் திடீர் அதிகரிப்பு, நள்ளிரவு முதல் பெட்ரோல் டீசல் விலைகளில் மாற்றம். ஜிந்துப்பட்டிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், 2வது துப்பாக்கிதாரியும் கைது. எரிபொருள் விலை உயர்வு குறித்து ட்ரம்பின் முக்கிய அறிவிப்பு. யாழில் பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்க கட்டிகளுடன் சிக்கிய இருவர். விமான சேவைகள் மீள ஆரம்பம், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முக்கிய அறிவித்தல். அதிகரிக்கப்பட்ட மகாபுல, இன்றைய தினம் வங்கிக் கணக்குகளில் வருகிறது பணம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அபாய நிலை, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. விமானத்தின் கழிப்பறைக்குள் பீடி புகைத்த இந்திய பயணி, அடுத்து நடந்த சம்பவம். நேற்றைய தினம் முகப்புத்தகத்தை ஆட்கொண்டிருந்த 2 பொறுப்பற்ற இளைஞர்களின் பிழையான மோட்டார் சைக்கிள் சாகசங்களை காட்டும் வைரல் காணொலி பலரின் அதிருப்தியை பெற்றிருந்தது. இந்த காணொலி தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்த போலீசார் குறித்த இளம் வயது இளைஞர்களை கைது செய்துள்ளதோடு, இவ்வாறான செயற்பாடுகள் இனிவரும் காலங்களில் இடம்பெற்றால் உடனடி கைது மற்றும் கொலைக்கு சமனான கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். வென்னப்புவ புனித அந்தோனியார் வீதியில் நேற்று காலை ஒரு பெண்ணிடமிருந்து தங்கச்சங்கிலியை திருட முயன்ற சந்தேக நபர் வென்னப்புவ காவல் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கோடல்ல பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய பெண் தனது வீட்டிலிருந்து தம்பரவில கூட்டுறவு சங்கத்திற்கு ஸ்கூட்டரில் சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் அவரது தங்கச்சங்கிலியை அறுத்து சென்றுள்ளார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அருகிலுள்ள வீட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் சந்தேக நபரை பின்தொடர்ந்து ஓடி அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் களுத்துறை பகுதியில் நிரந்தரமாக வசிக்கும் 29 வயதுடையவர் ஆவர். வென்னப்புவ காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட திருடப்பட்ட தங்கச்சங்கிலியின் மதிப்பு சுமார் 2.5 லட்சம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் சமூக பொறுப்புள்ள குடிமகனாக சந்தேக நபரை பிடித்த இளைஞரின் உடனடி நடவடிக்கைக்காகவும் ஒரு குற்றத்தை தடுத்து சந்தேக நபர் தப்பிக்க விடாமல் செய்ததற்காகவும் இலங்கை போலீசார் அவரை பாராட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் நைனாதீவில் இரு பூசாரிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறு வாழ்வெட்டில் முடிந்ததில் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை நைனாதீவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில், நைனாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகருக்கும் நைனாதீவில் தொழில் நிமித்தம் சென்றிருந்த பூசகர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தொழில் தகராறை குறித்த கொலையில் முடிந்ததாக தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தில் நைனாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகரது வாழ்வெட்டில் குறித்த பூசாரி பலியாகியுள்ளார். இச்சம்பவம் குறித்து ஊர்காவற்றுறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட அனைத்து வெதுப்பக உரிமையாளர்களுடனான விசேட கலந்துரையாடல் கூட்டம் கடந்த மாதம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது பொது சுகாதார பரிசோதகர்களின் ஆலோசனைக்கமைய சுகாதார விதிமுறைகளை பின்பற்றியே வியாபாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வெற்றிலை மென்றபடி வெதுப்பக வண்டியினை செலுத்தி வந்தவருக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஊடாக தற்போது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வண்டியின் சாரதியிடம் மருத்துவ சான்றிதழ் இல்லாமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அத்துடன் சினிமா பாடல்களை அதிக ஒலியுடன் ஒலிக்க செய்து செல்வதால் பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுகிறதாகவும் இதன் காரணமாக வெதுப்பக வண்டிக்கென்று பிரத்யோகமான ஒலி வழங்கப்பட்டிருந்தது. எனினும் அதனை மீறி செயற்பட்டமைக்காக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஊடாக இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான விதிமுறை மீறல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருப்பினும் அவர்களுக்கு எதிராக பாராபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய மருத்துவமனையில் முதன்முறையாக அரச மருத்துவமனையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட மேம்பட்ட எம்ஆர்ஐ இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரூபாய் 450 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள இந்த இயந்திரம் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையில் நேற்றைய தினம் பிற்பகல் நோயாளி பராமரிப்பு சேவைகளில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் அவசர பிரிவு மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை பிரிவில் சிகிச்சை சேவைகளை மேம்படுத்துவதற்கான அதிநவீன எம்ஆர்ஐ ஸ்கேனர் நிறுவப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது.
மருத்துவமனையில் தற்போது 3 MRI ஸ்கேனர்கள் சமீபத்திய ஆண்டுகளில் அடிக்கடி செயலிழந்து வருவதால் நோயறிதல் சேவைகளை நாடும் நோயாளிகளுக்கு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் துணை சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி ஆகியோர் நிலைமையை மதிப்பாய்வு செய்து இயந்திரங்கள் செயற்பாட்டில் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். இதன் விளைவாக தேசிய மருத்துவமனையில் தற்போது 3 MRI ஸ்கேனர்கள் செயற்படுகின்றன. புதிதாக நிறுவப்பட்ட AI தொழில்நுட்பம் இயக்கப்பட்ட MRI இயந்திரம் மருத்துவமனையில் நோயறிதல் திறனை மேலும் வலுப்படுத்துகிறது. காலி பத்தேகம பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் நேற்று மதியம் நீர்த்தாங்கி ஒன்று சரிந்து வீழ்ந்ததில் 5 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த மாணவர்கள் அனைவரும் உடனடியாக பத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 நிலைமை கவலைக்கிடமாக இருந்தமையால் மேலதிக சிகிச்சைக்காக அவர்கள் காலி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவ்விபத்தில் குறித்த பாடசாலையில் 6 மற்றும் 7ஆம் தரங்களில் கல்வி பயிலும் 5 மாணவர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைதான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்த்தனவுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 243.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்கள் ஈட்டியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் அவர் இவ்வாறு கைதாகி கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இதன்போது அவரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்கள் தொடரும் வரை போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க இடமில்லை என ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி இதனை ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஈரான் போரை தொடங்கவில்லை என்றும் மோதல் தொடங்கிய போது அது பேச்சுவார்த்தைகளில் இருந்ததாகவும் கூறியுள்ளார். 11வது நாளாக ராணுவ ஆக்கிரமிப்பை கொண்ட அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்கின்றன. நாங்கள் இந்த போரை ஆரம்பிக்கவில்லை என மேலும் தெரிவித்திருந்தார். ராணுவ ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் எதிரிக்கு எதிரான பாதுகாப்பு மற்றும் நசுக்கும் பதிலடியை தவிர வேறெதையும் பற்றி பேசுவதற்கு இடமில்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ஈரானின் முழு கவனமும் தற்போது நாட்டை பாதுகாப்பதில் உள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை திருத்தத்தின்படி 10/3/2026 நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆட்டோ டீசல் ரூபாய் 303ற்கும், சூப்பர் டீசல் 353ற்கும், பெட்ரோல் 92 ரூபாய் 317ற்கும், பெட்ரோல் 95 ரூபாய் 365ற்கும், மண்ணெண்ணெய் ரூபாய் 195ற்கும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு குறுகிய காலமே நீடிக்கும். ஈரானின் அணுவாயுத அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்தவுடன் எரிபொருள் விலை மீண்டும் வேகமாக வீழ்ச்சியடையும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவு ஒன்றை இட்டு இதனை விளக்கியுள்ளார். அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக அமெரிக்காவும் உலகமும் செய்ய வேண்டியது ஒரு சிறிய நிதி தியாகம் மட்டுமே. இதை பற்றி வேறு விதமாக சிந்திப்பவர்கள் முட்டாள்கள் மட்டுமே என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான பரஸ்பர உடன்படிக்கையின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்கள் தொடரும் வரை போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க இடமில்லை என ஈரான் அறிவித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு பெருந்தொகை தங்கத்தை கடத்தி செல்ல முயன்ற 2 இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மாதகல் கடல் வழியாக இந்தியாவிற்கு படகொன்றில் தங்கம் கடத்தி செல்லப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த படகினை கடலில் வழிமறித்து கடற்படையினர் சோதனையிட்ட வேளையில் படகிலிருந்து 6 கிலோ 85 கிராம் தங்கக்கட்டிகளை மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 மீட்கப்பட்ட தங்கத்தை கடத்தி செல்ல பயன்படுத்தப்பட்ட படகினையும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக காங்கேசன்துறை சுங்க அதிகாரிகளிடம் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளனர். மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றங்களுக்கு மத்தியில் ரியாத் மற்றும் துபாய்க்கான தமது அன்றாட விமான சேவைகளை மீள ஆரம்பிப்பதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலையை தொடர்ச்சியாக கண்காணித்து அதன் அடிப்படையில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நலனிற்கு முன்னுரிமை அளித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ரியாத்திற்கு தினசரி சேவைகள் நேற்றிரவு மீண்டும் தொடங்கும் என்றும் துபாய்க்கான விமானங்கள் இன்றைய தினம் தொடங்கும் என்றும் தேசிய விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த மகாபல புலமைப்பரிசில் கொடுப்பனவு 7,500 ரூபாவிலிருந்து 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி மாதத்திற்குரிய 10,000 ரூபாய் புலமைப்பரிசில் கொடுப்பனவு மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது. மகாபல நம்பிக்கை நிதியம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஊடாக திரைசேரியில் கூட்டாக மகாபல புலமைப்பரிசில் கொடுப்பனவிற்கு நிதி அளிக்கப்படுகிறது. தற்போதுள்ள ஏற்பாடுகளின்படி 48% மகாபல நம்பிக்கை நிதியத்திலும் 52% பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஊடாக அரசாங்கத்தினாலும் வழங்கப்படுகிறது.
அதிக வெப்பநிலை, வெப்ப வெடிப்புகள், எரிச்சல் மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற பொதுவான தோல் நோய்களை ஏற்படுத்தும் என சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக குழந்தைகளிடையே தோல் பிரச்சினைகள் மற்றும் நீரிழப்பு அதிகரிக்கும் என்றும் சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் அதிக வெப்பம் குழந்தைகளிடையே நீரிழப்பு அபாயத்தை ஏற்படுத்துகிறது. இது மோசமான தூக்கம், சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். இதற்கிடையில் பல பாடசாலைகள் தற்போது ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதால் வெளிப்புற விளையாட்டு நடவடிக்கைகளின் போது வெப்ப சோர்வு மற்றும் வெப்ப பக்கவாதம் ஏற்படும் அபாயம் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். விளையாட்டுகளின் போது அதிகப்படியான வியர்வை, சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய உடல் உப்புக்களை இழக்க வழிவகுக்கும். விளையாட்டுகளின் போது அதிகப்படியான வியர்வை, சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசியமான உடல் உப்புக்களை இழக்க வழிவகுக்கும். இது மூளை மற்றும் இதயம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளை பாதிக்கலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு அமைப்பாளர்கள் குழந்தைகள் பொதுவான அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். வழக்கமான இடைவெளிகளை எடுக்க வேண்டும் மற்றும் அதிக வெப்பத்திற்கு நீண்ட நேரம் வெளிப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக வெப்பமான நேரங்களில் குழந்தைகளை நேரடி சூரிய ஒளியிலிருந்து விலக்கி வைக்கவும், நீரேற்றமாக இருக்க கூடுதல் தண்ணீர் மற்றும் இயற்கை பானங்களை குடிக்க ஊக்குவிக்கவும் சுகாதார அதிகாரிகள் பெற்றோரை வலியுறுத்தியுள்ளனர். டெல்லியிலிருந்து கோவா சென்ற ஆகாசா ஏர் விமானத்தின் கழிப்பறைக்குள் பீடி புகைத்த பயணி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமான நிறுவனத்தின் புகாரின்படி விமானத்தின் கழிப்பறைக்குள் பயணி பீடி புகைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவர் ஒரு லைட்டரை வைத்திருந்ததாகவும் இது விமானம் மற்றும் விமானத்தில் இருந்த பயணிகளின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். விமான பயணத்தின் போது சக பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவித்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடைமுறைகள் சட்டத்தின்படி ஆகாசா ஊழியர்கள் தேவையான நெறிமுறைகளை பின்பற்றி கோவா வந்தவுடன் அந்த நபரை உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.